ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்திரீ ஜாதகம், பெண்ணோடைய ஜாதகம்னு சொல்லுவாள். அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? ஆண் பெண் இரண்டு ஜாதகத்துக்குமே பலன்கள் பொது. ஆனால் பெண்களுக்கு மட்டும் சில விலக்குகள் இருக்கு. அவளுக்கு இந்த கர்ப்பப்பை இருக்கு, அது ஒன்று. ரெண்டாவது, பெண் அப்படின்னால பெண் தன்மைனாலே தர்மம், நியாயம், தர்மம். அதனால தான் அம்மாவை வசதியாக கொண்டாடுறோம். அதில் ஜாதகத்தில் சில விசேஷங்கள் இருக்கும். சப்போஸ் பெண்ணுக்கு கிடைக்க வேண்டியது சில சமயம் அவருடைய கணவருக்கு கிடைக்கும். இது ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ அடியேன் சொல்ல வர்றது இந்த ரெண்டு விஷயம். ஒன்று, எல்லாருக்கும் ராசி, தன்னுடைய என்ன ராசின்னு தெரியும். மேஷ ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி, கும்பராசி, சந்திரன் இருக்கிறது. லக்னம்னு ஒன்று சில பேருக்கு தெரியலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த லக்னத்திலேருந்து சந்திரன் எப்படி இருக்கு, அது குறிப்பிட்ட சில இடங்கள்ல இருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் நரகமாக இருக்கும். அதாவது 2, 3, 6, 8, 11, 12 இருந்தால் மட்டும், அதாவது லக்னத்திலேருந்து அவளுக்கு கொஞ்சம் நரகம், அந்த வாழ்க்கை நரகமாக இருக்கும். கன்ஃபார்ம். ஓகே. அது போக இந்து லக்னம்னு ஒன்று சொல்லுவாள். அந்த லக்னத்திலேருந்து சந்திரன் எப்படி இருக்கும், இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி அவளுக்கு கரெக்டான எதிர்கால பலன் சொல்ல முடியும். கண்டிப்பாக. இப்போது சில பெண்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப வஸ்ட்டாக போயிடும். சிலர்னு சொல்கிறத விட பல பெண்களுக்கு அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். ஓகே. பட் ஜாதகத்தில் இந்து லக்னத்தை பிரதானமாக வச்சு அந்த பெண் ஜாதகத்தை பார்க்கும்போது அவளுக்கு நல்ல வழி சொல்ல முடியும். இதற்கான சில விஷயங்களை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பதிவுகளில் போட்டுட்டு வரேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நாராயணா. அறிவோம். தத் சத்.